வணக்கம் தோழர்களே. சட்டமன்றமே கலகலப்பா போயிட்டு இருக்குங்க. ஆளுக்காலு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து நேரம் மரிய வில்சன் அவர்கள் மைக்க டப்புன்னு தட்டி விட்டு போனாரு. நான் கேலி பண்றீங்களா அப்படின்னு முறைச்சுக்கிட்டு பயங்கரமா கடுமையா நடந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாரு. வேற லெவல் ஆகி போச்சு. ஏன்னா மக்கள் அடிச்ச அடி என்ன நடந்தது தோழர். இதுல தாவேகா கட்சி புதுசா வந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு சட்டமன்றத்தை எப்படி அணுகுவது, எப்படி நடந்து கொள்ளுவது அப்படின்னு அடிப்படை தெரியல. அவங்களுக்கு அரசியலே அடிப்படை தெரியாது, கொள்கை தெளிவும் இல்ல. அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாதுனாலும் அமைச்சர் போன்ற பொறுப்புகள்ல இருக்கிறவங்க, முதலமைச்சர் போன்ற பொறுப்புகள் இருக்கிறவங்க பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்றதையாவது கத்துக்கணும். முதலமைச்சரா இருந்தவரை அங்க போய் நின்னுகிட்டு அப்பாவை காணோம் அப்படின்னு சீன் போட்டதும், முடிச்சுட்டேன் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு சைகை காமிச்சதும் அங்கதான் நடந்தது. அது ரொம்ப பெரிய அளவுல பேசு பொருளாயிடுச்சு. விஜய் மேல நல்ல விஷயமே இல்லைன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க ஒரு முதலமைச்சருக்கான தகுதியோட பேசுறாரு அப்படின்னு கடுமையா நடந்துக்கிட்டாங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல மரிய வில்சன் அவர் தான் நிதியமைச்சர். அவர் 2.5 மணி நேரம் பட்ஜெட்டை வாசிச்சுட்டு இருந்தாரு. வாசிச்சுட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் பத்தி எல்லாம் நான் இன்னைக்கு பேசல. ஏன்னா அவங்க பூரா பேரை மாத்திட்டு உட்காந்துருந்தாங்க. திமுகவினுடைய செயல் திட்டங்களுக்கு எல்லாம் வெற்றி வெற்றின்னு முன்னாடி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி புதுசா கொண்டு வந்த மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. ஆனா நம்ம கேள்வி கேட்டோம் என்றால், சட்டமன்றத்தில் இருக்கவங்க கேள்வி கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்லுவதற்கு பதிலாக, ஏன்னா நீங்க பதில் சொல்லணும், அதுதான் உங்களுடைய நிலைமை, அதுதான் உங்களுடைய கடமையும் கூட. ஆனா நீங்க பதில் சொல்றதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிர்கட்சியை ட்ரிகர் பண்ணி விடுறது, கோவத்தை மூட்டுறது, சும்மா குண்டாமண்டக வார்த்தையை விடுறது. இல்லைன்னா 1950 என்ன நடந்துச்சு தெரியுமா, 49 என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு எதையாவது வாட்ஸ்அப்ல வதந்திகளை எடுத்துட்டு வரலாறுன்னு நம்பிக்கிட்டு இங்க பேசுறது. அமைச்சர்கள் நாம ஒரு செய்தியை பேச போறோம்னா அது உண்மையா அப்படின்னு ஆய்வு பண்ணி அதை தூக்கிட்டு பேசணும். அதெல்லாம் தேவையில்லை. நான் ஒரு பொய்யை இங்க உண்மையா பேசி விட்டு போயிடுவேன், எனக்கு அவ்வளவுதான். தம்பிமார்கள்லாம் அது உண்மையா பொய்யானலாம் தெரியாது. டிவி கையில இருக்கிற தம்பிங்களுக்கெல்லாம் விசில் அடிக்க மட்டும் தான் தெரியும். ஏன்னா அரசியலை இப்பதானே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களே சொல்றாங்கல்ல. அப்ப அந்த பசங்க இதெல்லாம் கட் பண்ணி ரீல்ஸா போட்டு விடுவானுங்க. அதுக்காகவே ரீல்ஸுக்காகவே அங்க பேசிட்டு உட்கார்ந்து இருந்துச்சுங்க. அப்படிதான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு. இப்போ ராஜேந்திரன் எம்டிஎம்கேல நின்னு 2 பேர் ஜெயிச்சாங்களா, அதுல ஒருத்தர் ராஜேந்திரன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டமன்றத்துல பார்த்தேன் மரிய வில்சன் பேசினாரு, பட் ஆனா என்ன அவருடைய மொழி இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், தமிழ்ல நிறைய பேசணும். அவரு அடுத்தவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர் நல்ல தமிழ்ல இதெல்லாம் பேசுவார் நம்புறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நல்ல தமிழ்ல பேசுறாரு. இவர் அவ்வளவா இது இல்லாம ஆங்கிலத்தை ரொம்ப நல்லா உச்சரிக்கிறாரு, தமிழ்ல பெருசா ஜோபிக்கல, அதை அவர் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வைக்கிறாரு. பாருங்க, பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வைக்கிறாரா? இதுல தப்பு கிடையாது. சரிங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திங்க. ஏன்னா சொல்றவர் ஒரு பேச்சாளர். எம்டிஎம்கேல மதிமுகவுல ஒரு பேச்சாளரா இருந்து இப்பதான் திமுக சின்னத்துல நின்று ஜெயிச்சதுனால திமுகவோட போய் ஜாயின் பண்ணி அங்கேயே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திமுக உறுப்பினர் அவர் ஒரு சஜஷன் சொல்றாரு. இப்ப வளர வேண்டியவங்க என்ன நினைக்கணும், எனக்கு மூத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல இருக்க நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க அடுத்த முறை நான் நல்லா பண்றேன், உங்ககிட்ட எல்லாம் கத்துக்கிட்டேன், நான் இன்னும் நல்லா தெளிவா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவன் தான் வளர முடியும். எனக்கு எல்லாமே தெரியும், நீ யார் எனக்கு சொல்றது அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்க வளரவே முடியாது. அவங்க வளர்றதுக்கு தயாரா இல்லை என்ற அர்த்தம், அவங்க தேங்கி போன குட்டை என்ற அர்த்தம். அன்னைக்கு என்ன ஆகி போச்சு, இவர் பேசி முடிச்ச உடனே பயங்கரமா கோவம் வந்துருச்சு மரிய வில்சன் அவர்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் கோவம் என்ன நமக்கு தான் தெரியுமே. சொந்த தம்பி வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற பெண்களை கட்டையால் அடிச்சு அந்த வீட்டை சேதாரப்படுத்தி பயங்கரமா இது பண்ணவர். அந்த மரிய வில்சன் தான் அன்னைக்கு உடனே கோவப்பட்டு வார்த்தைகளை விடுறாரு. நான் கிறிஸ்டியானிட்டியில வளர்ந்தவன்,
எங்க மொழி அன்பின் மொழி, கருணை மொழி, அந்த மொழி, இந்த மொழி அப்படின்னு பேசுறாரு. பேசிட்டு எனக்கு நீ சொல்லி கொடுக்காதடான்றது அதனுடைய அர்த்தமே. நான் கிறிஸ்டியானிட்டில வளர்ந்தவன், ட்ரூ கிறிஸ்டியனை, எனக்கு நீ எல்லாம் வந்து சொல்லி கொடுக்காதன்னு. இது கிறிஸ்தவர்களை சேர்த்து அவமானப்படுத்துறது. எந்த மதமா இருக்கட்டுங்க, ஏன் கிறிஸ்தவ மதம் அன்பு தான் போதிக்குது. ஆனா நீங்க கட்டை எடுத்துட்டு போய் உங்க சொந்த தம்பிய அடிச்சவராச்சே, நீங்க அதை சொல்லலாமா? இன்னும் ஞாபகம் வைங்க, தமிழ்நாட்டுல கிறிஸ்தவம் தமிழுக்கு செய்த தொண்டை நம்ம கூட செஞ்சதில்ல. ஞாபகம் வைங்க, தமிழுக்கு கிறிஸ்தவம் அவ்வளவு தொண்டு செஞ்சிருக்கு. முதல்ல அச்சு எந்திரத்தை கொண்டு வந்து அச்சு ஏற்றி முதல் நூல் தமிழ்ல வெளிவந்துச்சுன்னா அது தம்பிரான் வணக்கம் என்ற பைபிள் நூல் தான் முதல்ல அச்சடிச்சு வெளியே கொண்டு வந்தாங்க. சீகன் பால்கு அதை கொண்டு வரலன்னா இங்க வந்து அச்சு எந்திரமே வந்திருக்காது. இலக்கியங்கள் எல்லாம் அச்சாயே போயிருக்காரு, எல்லாம் ஓலைச்சுவடோடு காணாம போயிருக்கும். அதை செஞ்சவங்களும் கிறிஸ்தவங்க தான். முதல் நாவல், முதல் சிறுகதை, முதல்ல டிரான்ஸ்லேஷன், நிகண்டுகளா நம்ம வச்சிருந்தோம். நிகண்டுகள்னா என்ன? டிக்ஷனரி. சங்க தமிழுக்கு இப்ப இருக்கிற தமிழ்ல பொருள் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு நிகண்டுகள்னு பேரு. அப்ப தமிழ் டிக்ஷனரி, தமிழுக்கே சொல்ற ஒரு டிக்ஷனரி. இத மாத்தி தமிழ்ல இருக்கிறதுக்கு ஆங்கில டிக்ஷனரி கொண்டு வந்ததும் இவங்க தான், கிறிஸ்தவர்கள் தான். முதல்ல மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்தது கிறிஸ்தவர்கள் தான். இப்படி பல வேலைகள்ல செஞ்சவங்க கிறிஸ்தவர்கள் தான். முதல்ல மொழிக்கான இலக்கண ஆய்வு செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். இலக்கண ஆய்வு தான் கால்டுவெல், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நான் படிச்சிருக்கேன். அப்ப அந்த இலக்கண நூலை 15 ஆண்டுகள் கடுமையான ஒரு ஆய்வு செஞ்சு அதை கொண்டு வந்தார். அதனாலதான் தமிழ் மொழி, திராவிட மொழி ஒரு தனித்துவமான மொழி என்பதை நம்மளால பின்னாடி உணர முடிஞ்சு. இப்படி பல வேலைகளை செய்தவர்கள், தமிழுக்காக பல விஷயங்களை பண்ணவங்க கிறிஸ்தவர்கள். ஆனா நீங்க அப்படி இல்ல மிஸ்டர் மரிய வில்சன். நீங்க கிறிஸ்தவர்கள் பேர கெடுக்க வந்தவர். அதனால கிறிஸ்டியானிட்டி அது இதுன்னு பேசி திசை திருப்பாதீங்க. அதுலயே அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? பேசிட்டே இருக்கும்போது எல்லாருக்கோசரம் எனக்கு வாசிக்க முடியாது, நான் அப்படிதான், என்ன கேலி பண்றீங்களா, டப்புனு மைக் அப்படி தட்டி விட்டு உட்கார்றாரு. இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது, இது ஒன்றும் உங்க நண்பர்கள் முன்னாடி நீங்க பேசுறது கிடையாது. இது சபை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபை. அந்த சபைக்கு என்று ஒரு மரியாதை இருக்கு. இந்த சபை சாதாரணமா இல்ல. பேரறிஞர் அண்ணா, அவருக்கு முன்னாடி நீதி கட்சி, ஜீவானந்தம், இப்படி பல ஆளுமைகளை கொண்டது. கலைஞர், இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அத்தனை பெரிய ஆளுமைகளை கொண்ட ஒரு அமைப்பு. ஐயா கர்ம வீரர் காமராஜர், இப்படி பெரிய 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 லெஜெண்ட், தமிழ்நாட்டை தூக்கி பிடிச்ச ஆட்கள் உட்கார்ந்த இடம். அதுல உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னா அந்த பெருமையை உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி அடக்கி வாசிக்கணும். ஆனா மரிய வில்சன் அப்படிலாம் அடக்கி வாசிக்க மாட்டாரு, டொப்புன்னு அடிச்சுட்டு உட்கார்றாரு. பாருங்க, எல்லாருக்கும் மாத்திக்க முடியாது. அமைச்சர் கேலி பண்றீங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கடுப்பாயிருச்சுங்க. மரிய வில்சனுக்கு எதிராக கடுமையாக வீடியோக்கள் போடுறதும் சொந்த கட்சிக்காரங்க எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நீங்க அப்படி செஞ்சது தவறு அப்படின்னு சொந்த கட்சி தம்பிகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றம் நான் நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் பாராட்டுவேன்னு சொல்ற ஆட்களுக்கு மத்தியில, தற்கூரியா இருக்கிற தம்பிகளுக்கு மத்தியில இது மாதிரி இருக்கிற தம்பிகள் தான் மாற்றத்திற்கான அடையாளம். அந்த கட்சி சரியா வரணும்ல, வந்துட்டீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க, உங்க கையில அதிகாரம் வந்துருச்சு, நீங்க அதுக்கு இந்த மாதிரி நடக்கணும்ல. அதுல சில தம்பிகள்லாம் வந்து பயங்கரமா எழுதுறாங்க, இது தவறு, இந்த ஆட்டிடியூடே தவறு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுத ஆரம்பிச்சோன்னே அது பெருசா ஃபயர் ஆகுது. அப்ப எதிர்கட்சிகள், சமூக வலைத்தளத்துல இயங்குறவங்க, பொதுவான மனுஷங்க எல்லாருமே இது தப்பா இருக்கு, இப்படி நடந்துக்க கூடாது, ஒரு அமைச்சர் அவருக்கு வந்து சபையில எப்படி நாகரிகமா நடந்துக்கணும் தெரியணும் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல மட்டும் போடல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. இவருக்கு இந்த பொறுப்பை பத்தி தெரியல, எனவே இவர்கிட்ட நிதியமைச்சர் பதவி வேணாம், தூக்கிருங்க, அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிருங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பயந்துட்டாரு, ஐயோ சாமி, நமக்கே அமைச்சர் பதவி பெரிய ஏதோ கிடைச்சு போச்சு, இதை தக்க வச்சுக்கணும், இல்லைன்னா அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பயந்து போன இவர் மரிய வில்சன் இன்னைக்கு வந்து அப்பா ஒரு நாடகத்தை நடிச்சாரு பாருங்க, வேற லெவலுங்க. வர்றாரு, கதை சொல்றாரு, பாட்டு பாடுறாரு, பஞ்சு டைலாக் சொல்றாரு, அப்படியே பம்மிக்கிட்டு மெதுவான குரல்ல பேசுறாரு. இன்னைக்கு எல்லாமே நடந்துச்சு. அதான் சிக்கிற வரைக்கும் ஆடுறது, சிக்கிட்டோம்னா அமுக்கி வாசிக்கிறது. அதான் இன்னைக்கு இவர் பண்ணாரு. இவர் ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை? ஒருத்தர் இந்த நாட்டை ஆளலாம், ஒரு பெரியவர் அவங்க வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த நாட்டை ஆளலாம், யார் திறமையானவங்களோ நான் சொல்ற வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டை ஆள்ற பொறுப்பை கொடுப்போம், ஆளுக்கு ஒரு விதையை கொடுத்து இந்த விதையை வளர்த்துட்டு வாங்க, காய்களும் கனிகளுமா நல்ல பலர்களுமா இருக்கிற மாதிரி வளர்த்துட்டு வாங்க. இந்த கதை ஏற்கனவே பட்டிமன்றத்தில் பேசின கதை, அது வேற. இந்த குரூப்பே பட்டிமன்றத்தை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கு சட்டசபையை, சரிங்களா?
அப்ப இந்த விதையை எடுத்துட்டு போறாங்க, ஆளுக்கால எல்லாம் பாக்குறாங்க, பூவும் காயுமா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஒரு 4 மாசம் கொடுக்குறாரு, மொத்தமா வந்து நிக்கிறாங்க. எல்லாம் பயங்கரமா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒருத்த மட்டும் எதுவுமே வளர்க்காம சும்மா வந்து நிக்கிறான் வெறும் பொட்டியோட. என்னன்னு கேட்கிறாரு அவரு. எல்லாரும் சொல்றாங்க நாங்க நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னு. ஆனா அந்த பெரியவர் இந்த எதையுமே வளர்க்காதவன செலக்ட் பண்றாரு. இவன் தான் நாட்டை ஆளணும் அப்படி. ஏன்னு பார்த்தா அந்த விதைகள் எல்லாம் முளைக்காத விதைகள். அது முளைக்காதுன்னு தெரிஞ்சுதான் கொடுத்து விட்டாரு. இவன் உண்மையா இருக்கானா அப்படின்னு பார்க்க தான் கொடுத்து விட்டாரு. மற்றவங்க எல்லாம் போய் சொன்னாங்க. இவர் உண்மையை சொன்னதுனால இவருக்கு அந்த அரச பதவி. இந்த கதையை சொல்லிட்டு குறுக்கு வழியை கடைப்பிடிக்காம நேர்மையா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு எங்க தலைவர் தான். குறுக்கு வழியை பத்தி யார் பேசுதுன்னு பாருங்க. ஏங்க இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல குறுக்கு வழியை மட்டுமே பின்பற்றிய ஒரு கட்சி டிவிக்கு. எலெக்ஷன் முடிய போதுங்க, எலெக்ஷன் உடைய பிரச்சாரம் முடியுது. கடைசி நேரத்துல மேடையில் ஒண்ணு சொன்னார் பாருங்க, குழந்தைங்களா உங்க அப்பா அம்மாவை தூங்க விடாதீங்க, பொம்மைக்கு அழுகிற மாதிரி சாக்லேட்டுக்கு அழுகிற மாதிரி அவங்களை அழுது போய் ஓட்டு போட வைங்க. இதெல்லாம் கடைசி நேரத்துல சொன்ன ட்ரிக்கு. தொடர்ந்து இளைஞர்களை வந்து மூளைச்சலவை செய்து, பெண்களை மூளைச்சலவை செய்து, குறுக்கு வழியில ஒரு நபருக்கும் நல்லது செய்யாத ஒரு கும்பல் இன்னைக்கு ஆட்சி வந்து உட்காந்துருக்கு. இதுங்க குறுக்கு வழியில போறதை பத்தி கதையை நமக்கு சொல்லுதுங்க. இந்த கதையை உங்களுக்காக எழுதப்பட்டதாயா? அந்த பூவும் காயும் விளைய வச்சது கூட நீங்க தான் ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டீங்க. இன்னைக்கு நாடு நாசமா போய் தெருல நின்று மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக நிக்கிறாங்க. என்ன பண்றது? சரி, கதைய சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு பாட்டு அவரே சொல்றாரு. இங்க பாருங்க, நான் ஒரு கதை சொல்லிட்டேன், ஒரு கோட் சொல்லிட்டேன். கோட்டுனா பெரிய பெரிய தலைவர்கள் சொன்ன ஒரு செய்தி எடுத்து பேசிட்டேன். அதே போல ஒரு பாட்டும் பாடி விட்டுறேன் அப்படின்னு. ஏன்னா அங்க கதா காலஜாபன் நடக்குது போல இருக்கு. இல்ல அங்க நாடகம் நடக்குதா, இல்ல சினிமா ஒத்தியான்னு தெரியல. சரி, கதை சொல்லிட்டாரு, பஞ்ச் டைலாக் சொல்லிட்டாரு, அடுத்து வந்து பாட்டு பாட வேண்டியதான். அப்ப பாட்டுல என்ன பாடுறாருன்னா, எம்ஜிஆர் பாட்டுல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி, அந்த பாட்டை தூக்கிட்டு வந்து பாடுறாரு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரராகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், அந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி. இந்த பாட்டை அவர் பாடின பாட்டு, எம்ஜிஆருடைய பாட்டு, முக்கியமான பாட்டு. இதுல என்னன்னா, இந்த பாட்டை பாடி என் தலைவன் பாரு அப்படின்னு ஊட்டி விடுறாரு. முதல்ல அந்த பாட்டை கேளுங்களேன். ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு, ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எனக்கு என்ன சிரிப்புனா, இதுல எதுலயுமே உன் தலைவனும் அடங்க மாட்டாங்க, நீங்களும் அடங்க மாட்டீங்க. கருணை இருந்தால் வள்ளலாகலாம். 41 பேர் செத்தன்னைக்கு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடின கும்பல் பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க. 3 நாள் எங்க இருக்கீங்கன்னே தெரியல. 3ஆவது நாள் முடியும் போது உங்க அண்ணன் ஒரு வீடியோ போட்டு அதையும் பரப்பி நல்லவனா நடிச்சுக்கிட்டாரு. முதல்ல கருணை உங்ககிட்ட இல்ல, கடமை மட்டும் இருக்கா என்ன? உங்க நோக்கம் என்ன? மக்களுக்கு நல்லது செய்யணும். நீங்க வந்து 3 மாசம் ஆகி போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு, மாணவர்களை பூரா சினிமாவுக்கு துதிபாட வைப்பது, உள்ள போய் டிவிக்கேன்னு கத்த வைப்பது. நேத்து ஒரு பொறியியல் கல்லூரி மாணவன் காட்டி கொடுத்துட்டானா, போதை பொருள் விக்கிறத காட்டி கொடுத்துட்டான்னு கொன்னே போட்டானுங்க அடிச்சு. கோவையில ஒரு மாணவனை மீத இருக்கிற கூட படிச்ச மாணவர்களை அடிச்சு கொண்டானுங்க. இதுதான் நிலைமை. உங்க கடமை எங்க போச்சு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எங்க போச்சு? தண்ணீர் இல்லாம குறுவை விவசாயம் போச்சு, பாலைவனமா போச்சு டெல்டா. உணவு பஞ்சம் வரப்போகுது, தண்ணீர் பஞ்சம் வரப்போகுது. எந்த அறிவும் இல்லாம உட்காந்து உருட்டிட்டு இருக்கீங்களே சட்டமன்றத்துல. அப்ப உங்களுக்கு கருணையும் கிடையாது, கடமையும் கிடையாது, பொறுமை அது சுத்தமா கிடையாது. ஏங்க எதுக்குங்க எதிர்கட்சி உட்கார்ந்து இருக்கு? உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில சொல்லணும். அங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாருக்குமே பொறுமை கிடையாது. அவங்க கோவப்பட, ஐயா அவைத்தலைவர் உட்கார்ந்து அவங்கள அமைதிப்படுத்த, சாந்தப்படுத்த, அவர் நெஞ்சுவலியிலே உட்கார்ந்துருக்காரு. எப்ப அதாவது பேசி விட்டு நம்மளை கோர்த்து விட்டுருவானோன்ற அளவுக்கு நெஞ்சுவலியில உட்கார்ந்துருக்காரு அவைத்தலைவர் பிரபாகர். அந்த நிலைமையில தான் இங்க இருக்கு. ஒரு ஆளு வந்து ஆவுன்னு கத்துறாரு, முதலமைச்சர் ஏன்னு கத்துறாரு, இங்கிட்டு மிச்ச மீதாரி இருக்கிற அமைச்சங்க பூரா கத்துறானுங்க. இவங்க பிளாக் டிக்கெட்டை கத்திட்டு வித்தவங்க. இந்த கும்பல்கிட்ட நீங்க என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இதுல மூன்றும் இருந்தால் தலைவன் ஆகலாம். பொறுமைக்கும் உங்களுக்கு ஏதாவது பக்கத்துல நிப்பீங்களா? பொறுமைன்றது நிதானமா ஒருத்தரை பாக்குறது, அப்சர்வ் பண்ணுவது, அது சரியா தப்பான்னு பாக்குறது, அதுக்கப்புறம் அது பதில் சொல்றது. இது எல்லாத்தையும் எதிர்கட்சியில இருக்கவங்க செய்யறாங்க. அவ்வளவு நிதானமா செய்யறாங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தாங்க. அவ்வளவு அழகா செய்யறாங்க. அதுல உதயநிதி எல்லாம் ரொம்ப நிதானமா பேசுறாப்ல. ஆனா நீங்க நிதானம் தவறியில பேசுறீங்க. அப்புறம் பொறுமையை பத்தி எங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். ஆக மொத்தம் இந்த கும்பல்ல ஒருத்தன் கூட தலைவன் கிடையாது. ஏன்னா அது மூணுமே யார்கிட்டையும் இல்ல. திருட்டுத்தனம்,
பொய் பரப்புறது, அப்புறம் அவங்க ஊழல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, அப்ப இந்த லஞ்சம் வாங்கிட்டு லஞ்சமே இல்லாத மாநிலம்னு உருட்டி விடுறது, இப்படி பல பொய்களை சொல்லிட்டு இருக்கு இந்த கும்பல். ஆனா என்ன ஆகி போச்சுன்னா கடைசியில திருந்திட்டாருப்பா. யாரு சொன்னா? நாதன்ஸே சொன்னாரு. அதான் இங்க கடைசியில அடிச்ச அடியில திருந்திட்டு, லாங்குவேஜ் பேரியர் எனக்கு இருக்கு, எனக்கு லாங்குவேஜ்ல பிரச்சனை இருக்குதாங்க செய்யுது. அன்னைக்கு நான் ஆவேசப்பட்டது உண்மைதான், ஆவேசப்படல தம்பியே, அநாகரிகமா நடந்தீங்க. ஒரு லாங்குவேஜ்ல பேரியர் இருந்துச்சுன்னா நீங்க அதை திருத்திக்கணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் சரியா பழகிக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு சொல்றாரு, நான் பிறந்தது பாண்டிச்சேரியில, வளர்ந்தது திருவாரூர்ல, அப்புறம் படிச்சது சென்னையில, இப்ப என்னை தத்தெடுத்துக்கிட்டது ஆர்கே நகர் தொகுதி, அதனால என் லாங்குவேஜ் இப்படி இருக்கு. இவங்களாம் தேவையே இல்லை. நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதுலயே பேசலாம். அதவே நீங்க எப்படி சொல்லியிருக்கணும்? சுத்த தமிழ்ல எல்லாம் இப்ப எனக்கு பேச வராதுங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில புரியுற மாதிரி சொல்ல முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுவே பெரிய விஷயமா இருக்கும், பாராட்டக்கூடியதா இருக்கும். ஆனா நீங்க அதை பண்ணல, மைக்க தட்டி விட்டு கேலியா பண்ற அப்படின்னு உன் சொந்தக்காரன் நடந்த மாதிரி நடந்தீங்க. வரக்கூடிய நாள்ல நாங்க கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு டப்புன்னு காலில் விழுந்து இனிமேல் இது மாதிரி நடக்காது அப்படின்னு முடிச்சிருக்காரு. இப்ப நமக்கு என்னன்னா, நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, மக்களை மக்களா மதிங்க, அவைக்கு இருக்கிற மரியாதையை காப்பாத்துங்க, இல்லைன்னா அசிங்கப்பட்டு வெளியேற வேண்டி இருக்கும்.